சேர்ந்து விடுவேன் என்று அனிதா குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 107. 107வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மேடையை நான் தலைவர் அஜித் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். 107வது கூட்டத்துக்கு வந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு இந்த கூட்டத்தை தொடங்குகிறோம். இன்று கூட்டத்தை சொல்லுங்க. நெறியாளரை தான் தேடுறீங்களோன்னு நினைச்சேன். இல்லை, இன்றைய கூட்டத்தை அடுத்த வாரத்துக்கு மாற்றி வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு முறை நாம் மாற்ற ஆரம்பித்தால் அதுவே ஒரு பழக்கமாகிவிடும். அதன் பின்பு வார வாரம் இதே நினைவோடு நாம் கூட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும். அதனால் நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டதுபடி இந்த வாரமே நடத்திவிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அனைவரும் வந்ததற்கு நன்றியோடு இந்த கூட்டத்தை தொடங்குவோம். இப்போது கூட்டத்தை நெறியாளர் பாக்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. தாமதிக்க வேண்டாம் என்று இந்த வாரமே கூட்டத்தை வைத்ததற்கு மிக்க நன்றி. ஏனால் அடுத்த வாரம் யாரோ எப்படியோ யார் வருவாரோ என்று தெரியாது. அதனால் இன்றைய இந்த முடிவு மிக்க நல்ல முடிவு என்றே நினைத்து கூட்டத்திற்கு வந்த சொல்வேந்தர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இன்றைய கூட்டத்திற்குள் செல்லலாம். எப்பொழுதும் போல நம் சொல்வேந்தர் கூட்டம் 3 பகுதியாக பிரிக்கப்படும். முதலில் யார் யார் எந்தெந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலில் இன்று இலக்கண ஆசான், உபரிச்சொல் கணக்கீட்டாளர் மற்றும் குரல் வேந்தராக பல பொறுப்புகளை ஏற்றிருக்கும் பவானி அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைத்து உங்களுடைய சொல்லை சொல்லிக்கொண்டு குரலையும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பணியையும் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. அவையோருக்கு என்னுடைய வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பணி இலக்கண ஆசானாக இலக்கண பிழைகள் பேச்சில் இருந்தால் அதை குறித்தெடுத்து கொண்டு அவையின் முடிவில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக மிகவும் தாமதமாக பேசுவது, மிகவும் நேரம் எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் கணக்கிட்டு கொண்டு அதையும் கூட்டத்தின் முடிவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருக்குறள், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு குறளும் அதனுடைய விளக்கத்தையும் முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் இப்போது திருக்குறளில் ஆரம்பிக்கிறேன். இன்று நான் சொல்ல போகிற திருக்குறள் அறத்துப்பாலில் அரண் வலியுறுத்தல் பாயிரவேரில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற
இதனை அனைத்து அரண் மனத்துக்கண் மாசிலனாதல் ஆகல நீரபிற என்று 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 சொன்னால் கொஞ்சம் அர்த்தம் மிகவும் எளிதாக விளங்கும். என்ன அர்த்தம் என்றால், இதற்கு ஒருவன் அறச்செயல்கள் செய்யும் பொழுது அந்த அறச்செயல்களின் விளைவு மனது சுத்தமாக வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டுமே தவிர, அது இல்லாமல் அறச்செயல்கள் ஈடுபட்டால் அது வெறும் ஆரவாரமே என்று அதனால் பயனில்லை என்கிறார். நாம அறச்செயல்கள் செய்யும் போது அது அது அதனால நாம இவங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு மத்தவங்களுக்காக செய்யாம நம்ம மனசு சுத்தப்படுத்தணும், மாசுக்கள் மனசுல இருக்கிற மாசு அகலணும்னு அறச்செயல்கள் செய்யணும். அது இல்லாம செய்யற அறச்செயல்கள் ஆரவாரத்தன்மையே, அதனால பயன் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நன்றி. மேனகர் மேடையே பாகியலட்சுமி உங்களிடம். நன்றி. இன்றைய குரல் இன்றைய சொல் இலக்கண ஆசானாக இன்றைய சொல் என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அதை நான் மறந்து விட்டேன். வேறு யாராவது சொல்கிறீர்களா? அல்லது அந்த குரலில் இருந்தே ஏதாவது ஒரு நளினம் என்பது உங்களுக்கு ஒத்துக்கொள்கிறீர்களா? நளினம் என்று கொடுத்து விடுங்கள். அருமை. நளினம். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே, மன்னிக்கவும், நான் அந்த பகுதியை மறந்து விட்டேன். இலக்கண ஆசானாக பல பொறுப்புகள் எடுத்திருக்கும் பொழுது இது சாதாரண விடயம்தான். பரவாயில்லை. மறுமுறை இன்னொரு முறை நீங்கள் நல்ல ஒரு சொல்லாக நம் சொல்வேந்தர் மன்றத்திற்கு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய சொல் நளினம் என்னும் சொல்லை இன்றைய சொல்லாக எடுத்துக்கொள்ளலாம். மிக நளினமாக ஒரு குரல், அதற்கு விளக்கமும் மிக அருமையாக கொடுத்தீர்கள். இன்றைய நாட்களில் அரண் என்பது வெறும் பேச்சளவில் மட்டுமே இருப்பதாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் சத்தமே இல்லாமல் நிறைய அறச்செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னது போல வெறும் வார்த்தைக்காகவோ விளம்பரத்திற்காகவோ செய்யாமல் இருப்பதால் தான் ஆரவாரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரவாரத்துடன் சிறு சிறு உதவிகள் செய்பவர்கள் அவர்களுடைய முகநூலில் பதிவிட்டு நிறைய பார்வைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். மிக அருமையான குரல். நன்றி. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை உங்கள் பணியினை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய பேச்சாளர் திட்டமிட்ட பேச்சில் 5 முதல் 7 நிமிடங்கள் பேசுகிறார் என்று நம்புகிறேன். சரியா? 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும் என்று பேச்சாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக மதிப்பீட்டாளருக்கும் கால வரையறை உண்டு. மதிப்பீட்டாளருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். இதுதான் இன்றைய மதிப்பீட்டாளருக்கான கால வரையறை. உடனடி பேச்சிற்கும் கால வரையறை உண்டு. உடனடி பேச்சிற்கு ஒவ்வொரு உடனடி பேச்சிற்கும் குறைந்தது 1 நிமிடம் பேச வேண்டும். உடனடி பேச்சாளர் 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் வரை பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். இவ்வாறு குறைந்த கால அளவீட்டுக்குள் குறிப்பிட்ட கால அளவீட்டுக்குள் பேசும் நபர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். இன்று வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக நானே இருப்பதால் அந்த பணியையும் சொல்லிவிடலாமா பாகியலட்சுமி அவர்களே? திட்டமிட்ட பேச்சு, மதிப்பீட்டாளர் மற்றும் உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. பொது மதிப்பீட்டாளராக திரு மோகன்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். உங்கள் பணியினை விளக்குங்கள் மோகன்ராஜ் அவர்களே. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. 107வது கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று வழக்கம் போல 3 பிரிவுகளாக நம் கூட்டம் நடைபெறுகிறது. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு, அதில் அஜித் அவர்கள் பேசவிருக்கிறார். அவரை மதிப்பீடு செய்ய ஜெயபிரகாஷ் அவர்கள் காத்திருக்கிறார். அடுத்து உடனடி பேச்சின் தலைப்புகளை, நளினமான தலைப்புகளை நங்கூரம் போல் எடுத்து காத்து கொண்டிருக்கிறார் வித்யாலட்சுமி. அடுத்ததாக அது உடனடி பேச்சு நடைபெறும்.
இந்த தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு மதிப்பீடு, உடனடி பேச்சு, அது மட்டுமல்லாமல் இன்றைய இலக்கண ஆசானின் பொறுப்பு, இன்றைய உபரிச்சொல் கணக்கீட்டாளரின் பொறுப்பு, நேர கணக்கீட்டாளரின் பொறுப்பு, மதிப்பீட்டாளரின் பொறுப்பு, இந்த பணிகள் எவ்வாறு நடந்தது, இன்றைய நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக எப்படி நடந்தது என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் கூர்ந்து கவனித்து அதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதே இன்றைய பொறுப்பின் நோக்கம். மெய்நிகர் மேடை உங்களுடையது பாக்கியலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி மோகன் அவர்களே. இன்றைய உடனடி பேச்சு நெறியாளராக வித்யாலட்சுமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். வாருங்கள் வித்யா, உங்களுடைய பொறுப்பினை ஒரு சில வார்த்தைகளில் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இன்று நளினமான ஒரு தலைப்பில் நளினமான கேள்விகள் கேட்கப்படும். அது என்ன என்று என்னுடைய முறை வரும்போது சொல்கிறேன். எல்லோரும் நளினமான பதில்களை சொல்ல நளினமான சொல்வேந்தர்களாக தயாராக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நளினம் என்ற வார்த்தையை நீங்கள் அளித்ததனால் மிக நளினமாக உங்களுடைய வேலையை சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது நம்ம முதல் பகுதிக்கு செல்லலாம். தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்றைய ஒரே பேச்சாளர் திரு அஜித் அவர்களே, உங்களுடைய பாதையும் தலைப்பையும் நீங்களே அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். மெய்நிகர் மேடை உங்களது. என்னுடைய பாதை தலைமை பண்புகளை மேம்படுத்துதல். அதுல வந்து உங்கள் நகைச்சுவை உணர்வை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருந்துச்சு. அப்போ இதுக்கு ஒரு நளினமான தலைப்பு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஒரு 4 நகைச்சுவையை சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சா, இல்லை அது ஒரு நளினமா இல்லை அப்படின்ட்டு நளினமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதாவது ஒரு தலைப்பு எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். சும்மாங்கிறதே ஒரு தலைப்பா வச்சு பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். சும்மா இருப்பது ரொம்ப கடினம். ரொம்ப உழைப்பாளிகள் அதுக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப கடினம். ஒருத்தர் ரொம்ப உழைத்து நல்ல பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அப்போ அவருடைய சமையல்காரரை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளோ நாள் நான் நல்ல வேலையில் இருந்தேன், தடாபுடலா தினமும் விருந்து சாப்பிட்டோம், இனிமேல் நாளையிலேருந்து எனக்கு வேலை இல்லை, அதனால நம்ம வந்து சமையலெல்லாம் கொஞ்சம் எளிமையா ஏதோ ஒரு காய் வைத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சாப்பிட்ட பிறகு தான் அவரோட சமையல்காரர் சாப்பிடுவார். ஒரு நாள் இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவர் சமையல்காரர் என்ன பண்றான்னு பார்க்கலான்னா, சமையல்காரர் ரொம்ப விருந்து வச்சு சாப்பிட்றாரு. அப்போ அவர் போய் கேட்குறாரு, ஏய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் ஓய்வில் இருக்கேன், என்னால் வந்து அதிக செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் தான் ஓய்வில் சும்மா இருக்கீங்க, நான் இன்னும் வேலையில் தான் இருக்கேன், நான் வந்து அதுக்காக நீங்கள் சாப்பிட்ற பத்திய சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அப்படி. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா தர்மம் போடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் வந்து, ஏய் எல்லாரும் அம்மா தர்மம் போடுங்கன்னு தான் கேட்பாங்க, நீ என்ன ஐயான்னு கேட்குற அப்படின்னு. நீங்கள் சும்மா வீட்டில் தானே இருக்கீங்க, எப்படி அம்மா வேலைக்கு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து ஐயா தர்மம் போடுங்கன்னு கேட்டேன் அப்படின்னு. அடுத்தது ஒரு தபால்காரர் வர்றாரு. தபால்காரர் வந்து அவருடைய மனைவிக்கு ஒரு பதிவு தபால் எடுத்துட்டு வந்து தபால் கொண்டு வர்றாரு. அவர் வந்து கேட்குறாரு, ஒரு மனைவி பேரை சொல்லி கூப்பிடும்போது, அவர் மனைவி வேலைக்கு போயிருக்காங்க, நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே, பதிவு தபால்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நான் வந்து இந்தந்த இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்திருக்கேன், ஓய்வு பெற்று கொஞ்ச நாள் கூட ஆகலை, இந்த தபால்காரன் கூட மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதன் பின்பு அவர் வந்து சும்மா இருந்தா ஏதாவது யோசனை வரும்னு ஏதோ வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு விதமான மனிதர்கள். எல்லா வேலையையும் செய்து கொண்டு அவர்கள் ஓய்வு பெறும்போது அவரால் சும்மா இருக்க முடியாது. இன்னும் ஒரு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சும்மாவே இருப்பாங்க. ஆனா எல்லாமே அவர்கள் செய்வது போல் அவர்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். இது ஒரு குடிகாரன் நல்ல குடித்துவிட்டு இரவு நடந்து போய் கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு கிணற்றுக்குள் பார்க்கிறான். கிணற்றுக்குள் நிலாவை பார்க்கிறான்.
ஐயையோ நிலா கிணற்றுக்குள் விழுந்து விட்டது, கிணற்றுக்குள் விழுந்து விட்டது, அதை எப்படியாவது வெளியே ஏத்தணும் அப்படின்ட்டு போய் எல்லாத்தையும் கூப்பிடுறான். எல்லாரும் இவன் குடிகாரன், இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கயிறு எடுத்து உள்ள போடுறான். போட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்கான், நிலா கயிறை பிடிச்சிக்கோ, கயிறை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்படி போட்டுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு செடியில அந்த கயிறு சிக்கிருது. ஓ பிடிச்சுக்கிட்டியா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான். அவன் இழுக்கிற இழுல அவன் வந்து விழுந்து அப்படியே போய் தலையடிக்க இப்படி விழுந்து பார்க்குறான், நிலா மேல இருக்கு. ஓ நிலாவை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரு சும்மாவே இருப்பாங்க. ஆனா அந்த உலகமே நம்மளால தான் இயங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சில பேர் சும்மா இருந்தாலும் அதை எப்படி பொருளாதார ரீதியில் அவர்கள் மேம்படுகிறார்கள் என்பதும் ஒரு விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சும்மா தான் இருக்கிறாரு, ஆனா நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்ப அவர வந்து ஆய்வு செய்வதற்காக, பரிசோதிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. அப்ப வந்து கேட்குறாங்க, "நீங்க என்ன சும்மாவே இருக்கிறீங்க, ஆனா நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு. நான் வந்து எல்லார்கிட்டயும் சவால் விடுவேன். சவால்ல வெற்றி பெற்றுட்டா, நான் வந்து எனக்கு காசு அப்படிதான் வருது, பணம் அப்படிதான் வருது அப்படின்னு. நான் வேணா உங்கள்ட்டயே ஒரு சவால் விடுறேன் அப்படின்னு. "என்ன சொல்லுங்க" அப்படின்னோனே அவரு சொல்றாரு, "என்னுடைய தலைமுடி சிறியதாக தான் இருக்கு. ஆனா என்னால என் ப நான் வந்து அந்த தலைமுடிய என்னால கடிக்க முடியும்" அப்படின்றாரு. "அது எப்படி தலைமுடிய நீங்க கடிக்க முடியும்?" அப்படின்னும்போது, அந்த நளினமான செயற்கை தலைமுடிய எடுத்து அ கடிக்கிறார். சரி, கடித்துவிட்டு அதில சவால்ல வெற்றி பெற்றதாக அந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறார். பக்கத்தில நின்னவரு, "நீங்க ஏமாத்துறீங்க. என்ன வேணா என்னையும் உங்களால ஸ் அ வெற்றி பெற முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, ஆ என்னால என் கண்ண வந்து என் பல்லால கடிக்க முடியும்" அப்படின்றாரு. உடனே, "அது எப்படி நீங்க பண்ணுவீங்க?" அப்படின்னும்போது, அவருடைய நளினமான செயற்கை பல்லை எடுத்து கண்ணை வந்து கடிக்கிறார். இத பார்த்து அவரும் தோத்து போயிட்டாரு. 2 பேரும் வந்து இவருடைய உயர் அதிகாரிகள், "நீங்க சரியா அவர விசாரிக்கல. நான் எப்படி விசாரிக்கணும்னு அப்படி கூட்டிட்டு வாங்க. நான் விசாரிக்க கத்துக் குடுக்குறேன்" அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அங்க போறாங்க. போனோனே அந்த உயர் அதிகாரி வந்து சொல்றாரு, "இவர வந்து எப்படி விசாரிக்கணும்னு நான் சொல்லிக் குடுக்குறேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. "நான் உங்களையும் ஒரு சவால் போட்டு நான் உங்கள வெற்றி பெறுவேன்" அப்படின்னு சொல்றாரு. உங்க அங்க வந்து 30 பயிற்சியாளர்கள் வந்திருக்காங்க. "உங்க முதுகுல ஒரு மச்சம் இருக்கு" அப்படின்றாரு. "இல்ல, இல்ல என் முதுகுல இல்ல. நீ சவால்ல தோத்துட்ட" அப்படின்றாரு. அப்ப அவரு அதற்கு ஒரு $100 அப்படின்ற பணம் சவால்ல தோத்துட்டேன். அப்ப அவரு சொல்றாரு, "இப்பவும் நான் தான் வெற்றி பெற்றேன். உங்க சட்டைய கழட்டி காமிக்கிறாரு. காமிச்ச உடனே இவரு சொல்றாரு, "இந்த 30 பேர்ட்டயும் ஏற்கனவே நான் 100 டாலர் சவால் விட்டுருக்கேன். உங்க உயர் அதிகாரியோட சட்டைய கழட்டி காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சும்மா இருப்பது உழைப்பாளிகளுக்கு கடினம். அ சிலர் சும்மா இருந்துக்கிட்டே நாம தான் உலகத்தையே தாங்குகிறோம்னு நினைக்கிறாங்க. சும்மா சும்மா இருந்தாலும் அதை எப்படி பொருளாதார ரீதியாக அ அதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இன்று இந்த சும்மா என்ற தலைப்பில் நான் சொல்ல வேண்டியது. நன்றி. ம். மிக அருமை. அ எனக்கு தெரிந்து இது சும்மா வந்த தலைப்பில் பேச்சு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று பேச்சாளர்கள் யாருமே இல்லை. அதற்காக நீங்கள் சும்மா போற போக்கில் எடுத்த தலைப்பு என்று நினைக்கிறேன். சரிதானா? ஆமா. மிக அருமையாக இருந்தது. அதாவது பல பலவித நிகழ்ச்சிகளை ஒன்றாக இணைத்தீர்கள் இல்லையா? ஒரே கோட்டில் இணைத்து ஒரு தலைப்பை உண்டு பண்ணுவது சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மாதான் என்றாலும் அதற்கு மெனக்கெட்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்தது. மீதி மதிப்புரையை ஜெயப்பிரகாஷ் வழங்குவார்கள். இப்பொழுது நாம் அடுத்ததாக வித்யாலட்சுமி அவர்களை நேர உடனடி கணக்கீட்டாளர் கை ஓ! காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மன்னிக்கவும். பார்க்கவில்லை. அ அனிதா அவர்களை நேர கணக்கீடை சொல்லவும்.
அஜித் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னடா இன்னைக்கு நகைச்சுவை இல்லாம போச்சே! யாருமே சொல்லலையேன்னு நினைக்கும்போது, திட்டமிட்ட பேச்சையே நகைச்சுவை பேச்சாக மாற்றி, நளினமாக 2யும் செவ்வனே செய்த அஜித் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அவர் பேசியிருக்கிறார் என்பதையும் இங்கே பதிவு செய்கிறேன். 7 நிமிடம் 14 நொடிகள் பேசியிருக்கிறார். அவரும் வெற்றி வாக்குக்கு தகுதி பெறுகிறார் என்று வெற்றி சொல்லிக் கோப்பை அறிவிப்பாளர் நீங்கள்தான். அதையும் அறிவித்து விடலாம். அதை நான் சேர்த்து கொண்டே அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். காத்து கொண்டிருங்கள். யார் என்ற வெற்றியாளர் என்பதை தெரிந்து கொள்ள அனைவரும் காத்து கொண்டிருங்கள். நன்றி. நன்றி. இப்பொழுது உடனடி பேச்சிற்கு செல்லலாம். வாருங்கள் வித்யா அவர்களே, உங்களுடைய நளினமான கேள்விகளை தொடுக்க. நன்றி நெறியாளர் அவர்களே. முதன் முதலாக பரவசமாக அதுதான் இன்றைய தலைப்பு. நிலவில் முதலில் காலடி பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் வரலாற்றில் இடம் பிடித்தார். அதற்காக 2ஆம் இடம் 3ஆம் இடமெல்லாம் குறைவு என்று பொருள் அல்ல. ஆனால் நினைவில் நிற்பது முதலாவது, அது தொடக்கம் என்பதால் யாரை முதலில் அழைக்கலாம் சோதனை எலியாக? உங்களுடைய முதல் தீபாவளி, தலை தீபாவளி நளினமாக இருந்ததா? ஏதாவது குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி நடந்ததா? கையை சுட்டு கொண்டீர்களா? ஜெயப்பிரகாஷ். நான் தான் கிடைச்சனா? நீங்க தான் சோதனை எலி. நன்றி. நளினமாக பேசிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தலை தீபாவளி என்பது சிறப்பான விஷயம். அதுவும் மாமியார் வீட்டில் தலை தீபாவளி என்றால் கேட்கவா வேண்டும். எனக்கும் அந்த அனுபவம் இருந்தது. நான் சென்னையில் இருந்தேன். எனது சொந்த ஊர் திருச்சி என்பதால் தலை தீபாவளிக்கு சென்னையில் எனது மாமியார் வீட்டில் தான் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை. எனக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ அங்குதான் கொண்டாட வேண்டும். இருந்தாலும் ஒரு சிறப்பான அனுபவம். சுட்டு கொண்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமனார் வீட்டுக்கு போனாலே தாங்கு என்று தாங்குவார்கள். மாப்பிள்ளை வந்து விட்டார், மாப்பிள்ளைக்கு அதை செய்ய வேண்டும், மாப்பிள்ளைக்கு இதை செய்ய வேண்டும், மாப்பிள்ளை சினிமாவுக்கு போகிறீங்களா, அதை பண்ணுறீங்களா, இதை பண்ணுறீங்களான்னு ஏகப்பட்டதை கவனிப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி உடனே வந்து தலை தீபாவளி வந்ததுனால வந்து விரைவிலே வந்ததுனால வந்து ஏகப்பட்ட கவனிப்புகள் இருந்தது. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு விவேக் சொல்லுவாரே, அந்த மாதிரியே அனுபவிச்சுட்டு விட்டா போகுதுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் அவர்கள் புடவை எடுத்து கொடுத்தார்கள், சட்டை எடுத்து கொடுத்தார்கள், எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு பிரமாதமாக தலை தீபாவளி முடித்து விட்டு வந்து விட்டேன். நன்றி. நன்றி ஜெயப்பிரகாஷ் அவர்களே. ஏதோ கட்டாயப்படுத்தி மாமனார் மாமியார் வீட்டுக்கு சென்றது போல சலித்து கொண்டீர்கள். எத்தனை பேர் ஆனந்தமாக சென்று விட்டு எத்தனை அலம்பல் செய்து விட்டு வருவார்கள். நான் எதிர்பார்த்தது என்னவென்றால் நீங்கள் ஏதோ அலம்பல் செய்திருப்பீர்கள், அதை பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நினைத்தேன். பரவாயில்லை, நன்றி. அடுத்த கேள்வி. அமெரிக்காவில் கொலம்பஸ் முதலில் கால் பதித்தார். நீங்கள் முதலில் அமெரிக்காவில் கால் பதித்தது எந்த நகரம்? அந்த நினைவுகளை நீங்கள் நளினமாக பேசலாம். பவானி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. 1999ஆம் ஆண்டு நாங்கள் வரும்போது இந்த 2000 ஆண்டுக்கான Y2K என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்காக ஒரு வேலை வாய்ப்பு வைத்துதான் நானும் என் கணவரும் இந்தியாவிலிருந்து இங்க வந்தோம். நாங்கள் வந்த நகரத்தின் பெயர் கேன்சஸில் தான் வந்து இறங்கினோம். நினைத்து பாருங்கள், கேன்சஸ் என்ற நகரத்தில் மார்கழி மாதம், எங்கு பார்த்தாலும் பனி பெய்திருந்தது. நமக்கு நானும் திருச்சியில் என்னுடைய 22 வருடங்கள் திருச்சியில் இருந்து அப்புறம் சென்னைக்கு திருமணமாகி சென்றவள். திருச்சி கந்தக பூமி. ஆனால் வெப்பத்துக்கு குறைவே இல்லை திருச்சியில். அந்த மாதிரி இருந்துவிட்டு இங்கு வந்து கேன்சஸில் வந்து கால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது.
எனக்கு அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்தது KLM விமானம் நிறுவனம் மூலமாக வந்தோம். அதனால அது வந்து நடுவில் இன்னொரு ஒரு நகரத்தில் நிறுத்தும் போது நான் அங்கு இறங்கின உடனே எல்லோரும் வெள்ளைக்காரர்களாக பார்த்த பிறகு அழுது விட்டேன். நான் அங்கேயே அந்த நடு நகரத்தில் நான் திரும்ப வீட்டுக்கு செல்ல வேண்டும். இது எனக்கு ஆகாது. இது இப்படிதான் மனிதர்கள் இருப்பார்களா? என்னால் இது எனக்கு வந்து நம்ம ஊரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக என்னை சமாதானப்படுத்தி என் கணவர் கூட்டிக் கொண்டு வந்தார். இங்கு வந்த பிறகு இந்த குளிர் இன்னும் என்னால் சுத்தமாக தாங்க முடியவில்லை. வந்த உடனே என்னதான் ஒரு புது ஊருக்கு வருகிறோம், புது வாழ்க்கை அப்படின்னு நினைத்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகதான் இருந்தது. ஆனால் வந்த பிறகு இங்க நிறுவனத்தின் எங்களுக்கு முன்பு சென்றவர்கள் எங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து எங்களுக்கு சமையல் இந்திய சமையல்கள் செய்து வைத்து நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். ஆனாலும் இன்று அதை நினைத்து பார்க்கும் போது அந்த மார்கழி மாதத்தில் கேன்சஸில் இறங்கினது அது ஒரு என்ன இங்க நிறுவனம் என்ன நினைத்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி எங்களை கூட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி. நன்றி, வணக்கம். நன்றி பவானி. வந்தபோது தயங்கிக் கொண்டே வந்தீர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று. இப்பொழுது யாதும் ஊரே என்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள். சிறப்பு. உங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த போது அந்த முதல் கணம், அந்த நினைவு பெட்டகத்திலிருந்து பொக்கிஷமான அந்த தருணத்தை நீங்கள் எப்படி வர்ணிப்பீர்கள்? பெற்றோராக உணர்ந்த அந்த மறக்க முடியாத உன்னத தருணம் பற்றி. அஜித், நளினமான உங்களுடைய பதிலை சொல்லுங்க. நளினமான கேள்வி. அந்த தருணத்தில் முதலில் என்னிடம்தான் கொண்டு குழந்தையை கையில் கொடுத்தார்கள். கை எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அந்த பூரிப்பு இருந்தாலும் குழந்தையின் நளினம் எல்லாம் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் அது என்னவோ உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் மாதிரி தான். அது வந்து அந்த குழந்தையை வாங்கும்போது அவர்களுக்கே தெரிந்தது என் கை ஆடுவது. குழந்தையை வாங்கிய பிறகு அந்த ஆட்டம் எல்லாம் நின்று விட்டது. அந்த ஒரு தருணம் தான். எனக்கு என்னுடன் பிறந்தது 4 சகோதரர்கள். என் அப்பாவுடன் பிறந்தது 2 சகோதரர்கள். 3 தலைமுறைகளாக பெண் குழந்தைகளே இல்லாமல் எங்க அப்பாவும் ரொம்ப பெண் குழந்தைக்கு ஏங்கியவர். அவர் இல்லை என் குழந்தை பிறக்கும்போது. நாங்களும் சகோதரிகள் இல்லாததால் எல்லோருக்கும் ஒரு பல ஆண்டுகால ஆசை பெண் குழந்தை வேண்டும் என்று. அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தவுடன் அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் தெரிந்தது. என் சகோதரருக்கும் சரி, என் பெற்றோர், என் அம்மாவுக்கும். நான் நினைப்பேன், நாம் சில தருணங்களில் ஏதாவது நம்மளுக்கு நினைத்தது நடக்கவில்லை என்றால், அதை நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறையிடமாவது நடக்கும்போது என் அப்பாவுடைய ஆசை, ரொம்ப நாள் ஆசை, எனக்கு மகளாக வந்து என் குழந்தை பிறந்திருக்கிறாள் என்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தருணம் அது. 3ஆம் தலைமுறையாக எங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தது. நன்றி. சிறப்பு அஜித் அவர்களே. முதல்லயே ஒரு முறை சொல்லி இருக்கிறீர்கள், உங்கள் பெண் தான் முதலாவதாக உங்கள் குடும்பத்தில் பெண் எதிர்பார்த்து பிறந்தது. அதனால் யாழினி மங்கையராக பிறப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் பிறப்பதற்கு மாதவம் செய்து பிறந்திருக்கிறாள் என்பது என்னுடைய கருத்து. அருமை. அடுத்து ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்கலாமா? தைரியமாக ரகசியத்தை பகிர விரும்புபவர்கள் தன்னுடைய முதல் காதலை பற்றி பேசலாம். அனிதா, இந்த சிறப்பான கேள்வி என்னிடம் கேட்டதற்கு மிக்க நன்றி. என் முதல் காதலும் தற்போதைய கணவரும் ஒருவரே என்பதால் நான் சட்ட சிக்கல் ஏதும் இல்லாமல் சொல்வேந்திர வகையில் பகிர முடிகிறது. நான்லாம் எப்படின்னா கல்லூரி படிக்கும் போதே சிறப்பாக சொல்லுவேன்.
கல்யாணம்னா என்ன தெரியுமா அப்படின்னு. அதாவது 4 பேர் கூட்டி கொண்டு போய் குழியில் தள்ளினால் அது திட்டமிட்ட கல்யாணம், பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் கல்யாணம். நாமளே குழியை தோண்டிட்டு போய் விழுந்தோன்னா அதற்கு பேர் காதல் கல்யாணம்னு நான் சொல்லியிருக்கேன். நான்லாம் வந்து இந்திய ஆணைய தேர்வுக்கு முயற்சி பண்ணி கொண்டுட்டு இருந்ததுனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தேன். அது விதி வழி எதுன்னு சொல்லுவாங்க. கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி பொறியியல் படிக்க வேண்டிய என்ன எங்கள் அப்பா அப்படி தான் சேர்த்து விட்டாங்க ஒரு தனியார் கல்லூரியில், தியாகராஜ கல்லூரியில் சேர்க்காம. அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாமே சமமாக எல்லாம் இருக்குது, என் பொண்ணு அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது, கல்லூரியில் வந்து அதாவது ஆண்களுக்கு தனியாக ஒரு சோதனை கூடம், ஆண்களுக்கு தனியாக பேருந்து, ஆண்களுக்கு தனியாக வந்து விடுதி, அந்த மாதிரி இருக்கிறதுல சேர்க்கணும் அப்படின்னு. அவருக்கு தெரியல அவர் மருமகன் இங்கே தான் இருந்திருக்காருன்றது. நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் ஒன்றாக 4 வருடம் படித்தோம். அப்போது நாங்கள் சிறந்த நண்பர்கள். நான் மேலே வந்து மேற்படிப்புக்காக சென்று விட்டேன், அவர் வேலைக்காக சென்று விட்டார். எனக்கு திருமணம் பேசும்போது நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்ததால் ராஜேஷ் என்கிட்ட கேட்டார், உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டா நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லை இல்லை பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்களை விட வந்து நான் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர், அவர் வந்து ஜூலை மாதத்தில் பிறந்தவர். அதனால் எங்களுடைய காதல் வந்து எப்படின்னா நண்பர்களாக இருந்து இந்த தோழமையை அந்த காலகட்டத்தில் 2002, 5 அந்த காலகட்டத்தில் தோழமையை தொடர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்திருந்தால், அதை சமூகம் அங்கீகரித்திருந்தால் எங்களுக்கு இதை தோணியிருக்கவே செஞ்சிருக்காதோ என்னமோ தெரியல. இந்த நல்ல தோழமையை தொடர வேண்டும் என்பதால் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். அதற்கப்புறம் நாங்கள் 2-3 ஆண்டுகள் காத்திருந்து எங்களுடைய காதல் கல்யாணத்தில் கூடியது, பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு. அதை இங்கே கேட்டு பகிர்ந்து மிக்க நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாமல் நளினமான கேள்வி என்னிடம் கேட்டு என்னை மாட்டி விடாமல் செய்ததற்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் கேள்விகள் அனைத்துமே அருமையாக இருந்தது. நான் ரொம்ப ஆர்வலாக இருந்தேன், இந்த கேள்வி என்ன கேட்பாங்களா, இந்த கேள்வி நல்ல வேலைக்கு இந்த கேள்வியில் மாட்டலடான்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. மிக்க நன்றி. சிறப்பு. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தில் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. சிறப்பு. நீங்கள் திருமணம் ஆனவுடன் பார்த்த முதல் திரைப்படம் நினைவில் இருக்கின்றதா? பாக்யலட்சுமி. தனியாக இல்லை வாழ்க்கை இணையோடு சேர்ந்து பார்த்த திரைப்படம். நினைவில் இல்லை, ஏதோ ஒரு படத்திற்கு போனோம். குத்து மதிப்பாக ஏதாவது ஒன்று நளினமாக சொல்லிவிடுங்கள். அந்த படம் பெரிய இந்த வரலாற்று வெற்றி கண்ட படமெல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் சென்றோம். ஏனென்றால் எங்கள் திருமணம் முடிந்த 2வது நாள் என் அப்பாவின் சகோதரி பெண்ணிற்கும் திருமணம். எங்களது 9ஆம் தேதி எங்கள் திருமணம், 11ஆம் தேதி அவர்கள் திருமணம். நாங்கள் இருவரும் போகவில்லை. ஆனால் என் அம்மா சென்றார். அதனால் அந்த ஒரு இடைவெளியில் நாங்கள் வேறு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் சினிமாவிற்கு சென்றோம். அது மிக பெரிய படமெல்லாம் இல்லை, சசிகுமார் படம் என்று நினைக்கிறேன். அதுதான் ஞாபகம் இருக்கிறது, மற்றபடி பெரிய நினைவெல்லாம் இல்லை. அவர் வந்து இங்கே எனக்கு முன் அமெரிக்காவிற்கு வந்து விட்டார். அப்பொழுது நான் என் நண்பர்களுடனெல்லாம் சேர்ந்து விண்ணை தாண்டி வருவாயா சென்றேன். அது வேணால் நன்றாக நினைவில் இருக்கிறது. இதைத்தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு கூட இங்கே வந்ததற்கு பின்பு பெரிய சினிமா எல்லாம் செல்வது மிகவும் குறைவு. நாங்கள் இருவரும் திரைப்படம் பார்ப்பதும் அரிது, தொலைக்காட்சி பார்ப்பதும் அரிது, திரையை பார்ப்பதே அரிது. எப்பொழுதும் திரையை பார்த்து கொண்டே இருப்பதால் பெரிய திரை மேல் அவ்வளவு மோகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இருவருக்குமே எதில் ஒற்றுமையோ இல்லையோ, மிகப்பெரிய ரசிகர்கள் என்று நாங்கள் இருவருமே யாருடைய ரசிகர்களும் இல்லை. படம் நன்றாக இருந்தால் சரி பார்க்கலாம் என்று பார்ப்போமோ ஒழிய யாருடைய விசிறியோ மின் விசிறியோ எல்லாம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நன்றி. நன்றி பாக்யலட்சுமி. அதிகம் திரைப்படங்கள் பார்ப்பதில்லை என்று சொன்னீர்கள். அறிவிலே உயர்ந்து அந்த தரத்திற்கு மேலே இருப்பவர்கள் எல்லாம் சிறிய சிறிய இந்த திரைப்படங்களில் எல்லாம் அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள். புரிந்து கொண்டேன் நான். சரி, அடுத்து மிஞ்சி இருப்பது ஒரே ஒரு சோதனை எலி என்று நினைக்கிறேன். அவருக்கு வேறு ஒரு மாதிரியாக கேட்போம்.
தனிநபர் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும், குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் பார்த்தால் அந்த நேர வித்தியாசம் மிகவும் குறைவாக இருக்கும். 1 நொடிக்கு கூட குறைவாக இருக்கும். அப்பொழுது 1ஆம் இடம் வந்தவர்க்கும் 2ஆம் இடம் வந்தவர்க்கும் மனநிலை எப்படி இருக்கும்? அவர் தங்கப்பதக்கம் வாங்கிடுவார். ஓட்ட போட்டி என்றே வைத்துக் கொள்வோம். 2ஆம் இடத்தில் வந்தவர் ஒரு நொடியில் 10ல் ஒரு பாகத்திற்கு குறைந்ததால் பின்னால் வந்திருப்பார். அதே மாதிரிதான் நீச்சல் போட்டியிலும் இருக்கும். அவர்கள் 2 பேருக்கும் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய கற்பனை வளத்தை நளினமாக விரித்து பதில் சொல்லுங்கள். மோகன்ராஜ். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மிகச்சிறப்பான கேள்வி. நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கூற்றை சொல்லி ஆரம்பித்தீர்கள். விண்ணில் முதல் கால் பதித்தது நீல் ஆம்ஸ்ட்ராங். 2வது அவர் வேண்டுமானாலும் பதித்திருக்கலாம். 3வது அவர் வேண்டுமானாலும் பதித்திருக்கலாம். அந்த முதலுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது. நீங்கள் தனிநபர் விளையாட்டை பற்றி கேட்டாலும் நீங்கள் ஆரம்பித்த அந்த கூற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான உண்மை ஒளிந்திருப்பதால் அதையே சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலில் விண்ணில் கால் பதிக்க வேண்டியது எட்வின் ஆல்ட்ரின். தளம் சென்றடைந்தவுடன் எட்வின் தயாரா என்று மும்முறை ஒலிக்கிறது. முதல் முறையாக கால் பதிக்க வேண்டும் என்ற ஆர்ப்பரிப்பிலும் எப்படி இருக்குமோ என்னவாகுமோ என்ற நினைப்பிலும் எட்வின் ஆல்ட்ரின் தயங்கி இருந்தபோது நெயில் ஆம்ஸ்ட்ராங் தயாரா என்று கேட்ட அடுத்த நொடி குதித்தாராம் நெயில் ஆம்ஸ்ட்ராங். முதல் முறையாக அந்த விண்ணில் கால் வைத்ததற்கு காரணம் தயார் நிலையில் அவர் இருந்ததுதான். எத்தனையோ ஆண்டுகள் பயிற்சி செய்த பின்னும் இறங்குவதற்கான தகுதி அவருக்கு தான் இருந்தது என்று தெரிந்திருந்தும் ஒரு நொடி தாமதமானதனால் உலகத்தில் பல பேருக்கு அவர்தான் கால் பதித்திருக்க வேண்டும் என்பதே தெரியாமல் போனது. ஒரு நொடி என்றாலும் தக்க நொடி, தக்க தருணம் என்றால் அது உயிர் காக்கும், உலகத்திற்கே உங்கள் பெயரை பறைசாற்றும் என்பதுதான் உண்மை. இத்தகைய ஒரு நொடி தனிநபர் விளையாட்டில் எனக்கு அந்த உணர்வை கொடுக்கவில்லை என்றாலும் என் பக்கத்தில் வீட்டில் இருந்த நபர் ஒருத்தர் ஏதோ பார்த்து கொண்டே விளையாட்டாக இல்லாமல், ஐயோ அங்கு ஏதோ நடக்கிறதே பாருங்களேன் என்று சொன்னதனால் மின்சாரம் பாய்ச்சி இருந்த என்னை கட்டையால் தட்டி அந்த ஒரு நொடி சமயோஜிதமாக யோசித்ததால் என் உயிர் பிழைத்தது. இப்படி நொடிக்கு உயிர் சமமாக பல நொடிகள் இருக்கிறது. நாம் சமயோஜிதமாக யோசித்தாலும் நடக்கும் விஷயங்களை நம்மளை சுற்றி நடப்பதை பார்த்தாலும் அதுவே உயிர் காக்கும் மருந்தாக அமையும் எனும் விஷயத்தை கூறிக்கொண்டு நல்லதொரு நளினமான கேள்வியை கேட்டு என் நாவிலிருந்து வார்த்தைகளை கொண்டு வந்தமைக்கு மிக்க நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. நான் இங்கே ஒரே ஒரு கருத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தாங்கள் சொன்ன நிலவில் காலடி படுத்தது 1ஆம் இடம் 2ஆம் இடம் அந்த நிகழ்ச்சி நானும் படுத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு உண்மையாகவே அப்படி நடந்ததா என்பதற்கான சான்று இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த கதைகள் உலாவிக் கொண்டே வருகின்றன. ஆம்ஸ்ட்ராங் தாமதித்தார், அதனால் பஸ் ஆல்ட்ரின் வந்தார் என்று. அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் நாசாவில் எப்படி ஒவ்வொரு நொடியும் எந்த மாதிரி செய்ய வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது எல்லாமே திட்டமிட்டு அவர்கள் செய்து வைத்திருப்பதால் தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது ஒரு கேள்விக்குறி. மற்றபடி நீங்கள் கேள்வியை கையாண்ட விதம் சிறப்பாக இருந்தது, நளினமாக இருந்தது. பங்கு கொண்ட அனைவருமே தங்களுடைய அனுபவங்களை மிக சிறப்பாக இந்த மன்றத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நன்றி. மெய்நிகர் மேடை நெறியாளருடையது. மிக்க நன்றி வித்யா அவர்களே. எப்பொழுதும் போல இன்று உங்களுடைய சிறப்பான கேள்விகளை மிக நளினமான முறையில் கேட்டமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை நேர கணக்கினை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நளினமான கேள்விகளை கேட்ட சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கேள்வியுமே இதை என்னிடம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ரசிக்கக்கூடிய கேள்விகளாகவும் சிந்திக்கக்கூடிய கேள்விகளாகவும் இருந்தது.
இன்றைய சொல்வேந்தர் அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். ஜெயப்பிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 35 நொடிகளும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 30 நொடிகளும், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 56 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 23 நொடிகளும், பாக்யலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகளும், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும் ஆகிய அனைவருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார்கள். குறைந்தது 1 நிமிடமும் அதிகமாக 2 நிமிடம் 30 நொடிகளுக்குள்ளும் பேசியதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நம் சொல்வேந்தர் அவையில் இருக்கும் அனைவரும் நீங்கள் திட்டமிட்ட பேச்சில் சிறந்த பேச்சாளராக இன்றைய பேச்சில் பேசிய நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்திகள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக நானே இருப்பதால் எனக்கு தனிச்செய்திகள் அனுப்புமாறு மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது பொது மதிப்பீடு. பொது மதிப்பீட்டாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய பேச்சின் மதிப்பீட்டாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்களே, வாருங்கள். அஜித் பேச்சின் உங்கள் மதிப்பீடை வழங்குங்கள். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இன்று நான் அஜித்தின் தயாரிக்கப்பட்ட பேச்சை மதிப்பீடு செய்கிறேன். அவருடைய பேச்சு பாதை தலைமை பண்புகளை மேம்படுத்துதல், தலைப்பு உங்கள் நகைச்சுவை உணர்வுகளை தேர்ந்தெடுங்கள் மற்றும் சும்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 10 நிமிஷம் சும்மாவாகவே பேசிவிட்டார். மிக அருமை. அதாவது அவர் சும்மான்னு சொல்லும்போது ஒரு திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை தான் ஞாபகம் வருகிறது. பருத்தி மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் தென்னந்தோப்பில் வை, தென்னந்தோப்புலேருந்து எடுத்துக்கொண்டு போய் வீட்டு முத்தத்தில் வை, வீட்டு முத்தத்தில் நீ என்ன பண்ணுற, வீட்டு முத்தத்தில் இருக்க பருத்தி மூட்டையை கொண்டு போய் குடோனில் வை, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுனே தெரில, அதான் அப்படி சொன்னேன் அப்படிம்பாங்க. அந்த ஒரு நகைச்சுவை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அருமை அஜித் அவர்களே. அலுவலகத்துலலாம் சொல்லுவோம் நாம, சும்மாவே இருந்து எப்படிடா இவன் சம்பாதிக்கிறான், எப்போ பார்த்தாலும் இவனுக்கு பேர் வருது அப்படிலாம் யோசிப்போம். அது எப்படி யார் வாங்குறாங்க, எப்படி பேர் வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அவர் ஒரு சில சமயக்காரரை எடுத்துக்கொண்டார். நீ தான் சும்மா இருக்கேங்கிறதுனா நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னார். அதாவது எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலி தான் காயுது, எதுக்கு எலி புழுக்க ஏன் காயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ சும்மா இருக்கேங்க சாப்பிடலன்னா நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும். சமையல்காரர் சொன்னதெல்லாம் அருமையாக நகைச்சுவையாக சொன்னார். அப்புறம் பிச்சைக்காரங்க கூட ஐயா பிச்சை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சும்மா இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் வரும். இது ஒரு என் வாழ்க்கையில் என் நண்பர்களுடன் இருக்கும்போது ஒரு அருமையான அனுபவத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியும். நாங்கள்லாம் இளைஞர்களாக திருமணத்துக்கு முன் ஒரு சென்னையில் ஒரு வீட்டில் இருந்தோம். ஒரு என்னுடைய நண்பர் ஒரு 6-7 பேர் இருப்போம். ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டாரு, சும்மாவாக ஏதோ அலுவலகத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டாரு. அவரை போய் கீரை வாங்கிட்டு வா, சிலிண்டருக்கு புக் பண்ணு, இப்படிலாம் வேலையை அனுப்பிச்சி விடுவோம் நாம். அவர் சும்மா இருக்கேங்கிற காரணத்தினால வேலை இல்லைங்கிறதுனால எல்லா வேலையும் செய்வார். அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு அனுபவம் வந்தது. அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். தபால்காரராகட்டும், இல்லை அலுவலகத்தில் இருந்தவராகட்டும், சமையல்காரராகட்டும், பிச்சைக்காரராகட்டும், ஊருடைய உணர்வு, ஊருடைய நகைச்சுவைகளையும் சிறப்பாக பதிவு செய்தார். மற்றும் குரலில் தெளிவு இருந்தது. மிகவும் நிதானமாக பேசினார். அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் அளவுக்கு விழித்துணர்வு இருந்தது. அவையோர் பற்றிய விழிப்புணர்வு இருந்தது. இயல்பாக பேசினார். மிகவும் அருமையாக பேசினீர்கள் அஜித் அவர்களே. உங்களை மதிப்பீடு செய்ய வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அருமை ஜெயப்பிரகாஷ் அவர்களே, நீங்களும் இன்னொரு நகைச்சுவை பேச்சையை ஆற்றி முடித்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை உடன் சேர்த்த விதம் மிக அருமை. சும்மா சொல்லக்கூடாது, சும்மான்னு ஒரு தலைப்பை வச்சு செஞ்சுட்டார் அஜித் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தலைமை பண்பை பறைசாற்றும் விதமாக இருந்தது இன்று அவர் தேர்ந்தெடுத்திருந்த விடயம். ஏதேனும் ஒரு பணியை செய்ய முடியாவிட்டால் அந்த பணியை தான் எடுத்து செய்ய வேண்டும் என்ற தலைமை பண்பை பறைசாற்றும் வகையில்தான் இந்த தலைப்பு இருந்தது. தனது நகைச்சுவை பேச்சை
தயார் செய்து வைத்திருந்த அஜித் இன்று பேச்சாளர்கள் இல்லையே, கூட்டம் பேச்சாளர்கள் இல்லாமல் களை கட்டாமல் போகுமே எனும் எண்ணத்தில் அந்த நகைச்சுவை பேச்சை கோர்த்து அருமையாக அவரின் நகைச்சுவை உணர்வை வெளிக்கொணர்ந்திருந்தார். ஓய்வு பெறலாம் என்று நினைப்பவர்கள் கூட ஐயோ வேண்டவே வேண்டாமப்பா எனும் அளவிற்கு ஓய்வு பெற்றால் நடக்கும் அவலங்களை மிக அருமையாக எடுத்து சொல்லியிருந்தார். ஓய்வு பெற்ற அலுவலர் பற்றிய குறிப்பில் ஜெயபிரகாஷ் சொன்னது போல், நீங்கள் ஓய்வு பெற்றால் நீங்கள் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நான் அதே சம்பளம் வாங்குகிறேன், நான் எப்போதும் போல் சாப்பிடுகிறேன், அதில் என்ன பிரச்சனை என்று கேட்டிருந்தார். எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க என்னதுக்கு காயுது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உனக்கு வருமானம் கம்மியா போச்சுன்னா நீ கம்மியா சாப்பிடுப்பா, நான் ஏன் சாப்பிடக்கூடாது விருந்துக்கு, எனக்கு அதே சம்பளம் தானே வருதுன்னு சொன்னாருன்னாங்க. அந்த நகைச்சுவை மிக அருமையா இருந்தது. பீகாரம் பண்ற கூத்த மிக அருமையா நிலவிலிருந்து கொண்டு வந்து சொல்லியிருந்தாரு. நிலாவை கிணத்துல இருந்து பிடிச்சதும் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சவால் நேரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுமோ அப்படிங்கிற நம்பிக்கையில குறைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சவால் இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். இன்னும் 6-7 சவால் இருக்கும். அந்த சவாலை வால் வரைக்கும் வச்சு துண்டிச்சிட்ட மாதிரி இருந்தது. ஒட்டுமொத்தமா அவரோட நகைச்சுவை உணர்வை வெளிக்கொணர்ந்த விதம் அருமையாக இருந்தது. சும்மா எனும் தலைப்பு சும்மா அல்ல, சூப்பர் என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையாக இருந்தது. அடுத்து மற்ற பொறுப்புகளையும் அழைத்து, அவர்கள் உபரி சொல் கணக்கீட்டாளரையும் அழைத்து அந்த பொறுப்புகளையும் சொல்ல வேண்டுமா, அல்லது நான் உடனடி பேச்சின் மதிப்பீடை கூறிவிடலாமா? சொல்லுங்கள் அனிதா அவர்களே. நேர கணக்கீட்டாளராக இன்றைய மதிப்பீட்டாளரை நேர கணக்கீடை சொல்லிவிடுகிறேன். இன்றைய மதிப்பீட்டாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசி அவரும் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். அவர் 3 நிமிடம் 1 நொடிகள் பேசினார் என்பதை இந்த சொல்வேந்தர் அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. அனைவருமே வாக்கு கொடுத்து விட்டார்கள். இப்போது உங்களுக்கு சரி என்றால் நான் வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக வெற்றி கோப்பையும் அறிவித்து விடலாம். மோகன்ராஜ் அவர்களே, அது உங்களுக்கு அறிவித்து விடுங்கள். இல்ல, வெற்றி கோப்பை இலக்கண ஆசான் மற்ற அவங்க எல்லாம் செஞ்ச பணியாளர்கள் பிறகு சொன்ன பிறகு நீங்கள் சொல்லிவிடுங்கள். சரி வித்யா அவர்களே. இலக்கண ஆசான் அவர்களே வாருங்கள், உங்கள் அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இலக்கண ஆசானாக முதலில் உபரிச்சொல் எண்ணிக்கையை கூறிவிடுகிறேன். அதில் வெற்றி கோப்பையை தட்டி கொண்டவள் நான் தான். 7 தடவை ஆ உ என்று உபயோகித்திருக்கிறேன். அனிதா 2 தடவை, பாக்யா 5 தடவை, ஜேபி 5 தடவை, அஜித் 6 முறை ஆ உ என்ற சொல் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். நளினம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதில் வித்யா வெற்றி கோப்பையை தட்டி கொண்டு செல்கிறார். 13 தடவை 13 முறை அதை உபயோகப்படுத்தினார். பாக்யா 4 முறையும், அஜித் 5 முறையும், அனிதா 3 முறையும், மோகன் 1 முறையும் உபயோகப்படுத்தினார்கள். இலக்கண பிழைகள் அந்த வரிசையில் அனிதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையும், பாக்யா சினிமா என்ற வார்த்தையும், ஜேபி லீவ் சிலிண்டர் புக் என்ற 3 வார்த்தையும், மோகன் சூப்பர் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தினார்கள். யார் உபயோகப்படுத்துறது என்பதை நான் குறிக்க மறந்துவிட்டேன். ஆனால் பிரமாதம் என்ற வார்த்தையை மிகவும் நன்றாக இருந்தது என்ற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்தினார். நான் மிகவும் ஒரு 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 பேச்சில் கேட்டேன். நான் அது பிரமாதம்ங்கிறது நாம் வழக்கு முறையில் மிகவும் நன்றாக உள்ளது என்ற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக பிரமாதம் என்ற வார்த்தைக்கு தமிழில் அதோட அர்த்தம் என்னவென்றால் அஜாக்கிரதை இல்ல தவறு என்று ஒரு அர்த்தம். பிரமாதம், உங்கள் சாப்பாடு பிரமாதம் என்று கூறக்கூடாது. அருமை என்று சொன்னால் அது தமிழ் வார்த்தை. பிரமாதம்ங்கிறதுக்கு உண்மையில் அதோடைய அர்த்தம் அகராதி அந்த மாதிரி அர்த்தம் பார்த்தோம்னா அது தவறு இல்ல அஜாக்கிரதை என்று அர்த்தம் என்று சொல்லினார்கள். நான் அதை கூகுளில் போட்டு பார்த்ததுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் வந்தது. ஆனால் நான் ஒரு அகராதியில் பார்க்கவில்லை. கூகுளில் அதை போட்டு பார்க்கும்போது அஜாக்கிரதை என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது,
அருமை என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. 2யும் காண்கிறது. ஸோ எது எது எடுக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அது நான் சமீபத்தில் இதை ஒரு சொற்பொழிவில் கேட்டேன். அதனால் அதை பதிவு செய்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இல்லையா? நான் உபரிச்சொல் சொல்லிவிட்டாயிற்று, எதுவும் சொல்லிவிட்டாயிற்று. இன்று வந்து நகைச்சுவைக்காக யாரும் போடவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்கிறது. வித்யாலட்சுமி நளினமாக ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேள்விகள் அனைத்துமே மிகவும் அருமையாக இருந்தது. முதலில் பார்த்த திரைப்படம் அது வந்து நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரு நகைச்சுவை. இன்று நகைச்சுவையாளராக ஒருத்தரும் இல்லாததால் அதே கூட நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம் என்றதால் பகிர்ந்து கொள்கிறேன் நேரம் இருந்தால். நான் திருமணமான புதில் எங்கள் குடும்பத்தில் நிறைய சித்தப்பா சித்தி என்று நிறைய மக்கள் இருக்கார்கள். எங்கள் வீடு எப்பொழுதும் ஒரு கும்பலாக இருக்கும். நாங்கள் திருமணமாகி 1 வாரம் வரைக்கும் 5 நாள் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். அந்த நல்ல நாள் அதெல்லாம் அமையாமல் ஒரு 5 நாள் ஆகிட்டது நான் மறுவீடு செல்வதற்கு, எங்க மாமியார் வீட்டுக்கு போவதற்கு. அதனால அங்க ரொம்ப கூட்டம். பொண்ணு சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு வீடே அப்படியே அல்லோகல்லமா இருந்துட்டு, பிளஸ் இன்னும் நிறைய விருந்தினர்கள்லாம் இன்னும் ஊருக்கு போகல, இன்னும் எல்லாம் இருந்தாங்க. அதனால அதுவும் எனக்கு கல்யாணம் மே மாசத்துல நடந்ததுனால எல்லா பிள்ளைங்களுக்கும் லீவு. சொல்லவே வேணாம், எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க. அதனால நாங்க தடபுடலா சமையல் நடக்கிறதும் சாப்பிட்றதும் அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. என்னுடைய அத்தையுடைய மகன் வந்து என்னை விட ஒரு 3 வயசு சின்னவன். அவன் வந்து பார்த்துட்டு நாங்க 2 பேரும் இது இவ்வளோ ஒரு கும்பல்லையே இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க எங்கேயும் வெளியில கூட போகல, நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த கும்பல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரைப்படத்திற்காக 2 திரைப்பட நுழைவுச்சீட்டு கொண்டு வந்து எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தான். நாங்களும் அதை வாங்கி கொண்டு கிளம்புற நேரத்தில் எங்களுடைய அடுத்த தெருவில் இருக்கும் ஒரு தெரிந்தவர் எங்கள் திருமணத்துக்கு வர முடியாததால் அவர் வந்திருந்தார். நாங்க கிளம்பும் நேரத்தில் அவர் வந்து எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதனால நாங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் கிளம்பி சென்றோம். அந்த திரையரங்கில் திருச்சியில் இருக்கும் எல்லா திரையரங்குகளிலும் ஒரு சில திரையரங்குகளில் அந்த சீட்டு அந்த நுழைவுச்சீட்டில் அந்த ஒரு நம்பர் அந்த ஒரு எண்ணிக்கையை எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த திரையரங்கில் அந்த எண்ணிக்கை இல்லை. அதனால் நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு சேர்ந்தாப்போல் இது இருக்கை கிடைக்கவில்லை. நான் ஒரு இடத்திலும் என் வீட்டுக்காரர் இன்னொரு இடத்திலும் உட்கார்ந்து திரைப்படம் பாதி வரைக்கும் பார்த்தோம். பாதிக்கு மேல் எனக்கும் பிடிக்கவில்லை, அவருக்கும் பிடிக்கவில்லை. அவர் வந்து அந்த இடைவெளியில் வந்தார். வந்து பார்த்துட்டு, அப்படி இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டுமா, நாம் எதுவும் நேரம் செலவு செய்யவில்லை, 2 பேரும் பேசிக்கொள்ள கூட நேரம் இல்லை என்று சொல்லிதான் நம்மளை திரைப்படத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நாம் தனித்தனியா என்று சொல்லி வந்து விட்டோம். வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதையோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு திரும்ப வீட்டிற்கு சென்றோம். இதை நினைச்சால் எனக்கு அந்த கேள்வியை வித்யாலட்சுமி கேட்டவுடன் நாங்க இன்னும் அதை சொல்லி சிரிப்போம். எங்களது வேற பெற்றோர்களால் அமைக்கப்பட்ட திருமணம். அதனால் அவரிடம் எங்களுக்கு அப்பெல்லாம் தொலைபேசியும் இல்லை. சோ பேசினதே கிடையாது. பெண் பார்க்க வந்த போது பேசுறதோடு சரி. அதனால அது ஒரு இது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து எப்படியெல்லாம் அப்படி அந்த காலத்தில் நாம் இருந்திருக்கிறோம் என்று இப்போதும் சிரிப்பு வரும் அந்த நாளை நினைத்தாலே. நன்றி. மிக அருமையான பகிர்வு பாக்யலட்சுமி அவர்களே. ஜெயபிரகாஷ் சொன்னது போல் அந்த சினிமா வசனம் தான் ஞாபகத்து வருகிறது. இதற்கு பருத்தி மூட்டை கிடங்கிலேயே இருந்திருக்கலாம் என்று ஞாபகம் வருகிறது. மிக அருமையான பகிர்வு, மிக்க நன்றி. பிரமாதம் பற்றிய உங்கள் பகிர்வும் அருமை. எனக்கு பிரமாதம் என்பது அப்படிப்பட்ட அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறதா என்று தெரியாது. இன்று மாறுபட்ட பயன்படுத்தல்கள் இருக்கலாம். அப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது. நாற்றம் எனும் வார்த்தையும் அப்படி நறுமணம் என்பது போய் ஏதோ கெட்ட வாசனை என்பது போல் மருவி இருக்கிறது. அப்படி பல வார்த்தைகள் மருவி இருக்கலாம், எனக்கும் தெரியாது. பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து அனைவரும் சொன்னது போல் இன்றைய உடனடி பேச்சு தலைப்புகள் அத்தனையும் அருமையாகத்தான் இருந்தது.
நறுமணம் கமழும் நளினம் மிகுந்த அற்புத தலைப்புகள், ஒவ்வொன்றும் சிரிப்பை வர வைக்க வேண்டும் பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் என்ற எண்ணத்தில் தொடுக்கப்பட்ட கணைகளவை என்று நினைக்கிறேன். மிக அருமையாக இருந்தது. தலை தீபாவளி பற்றிய கேள்வியை முதலாக ஜெயபிரகாஷிடம் கேட்டதற்கு ஏதோ காரணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ உள்குத்து இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதற்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் இதை நன்றாக சொல்வதா அல்லது சுமாராக சொல்வதா என்ற மனநிலையில் கடைசி வரை இருந்தது போல் எனக்கு தோற்றமளிக்கிறது. இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா என்கிற அளவுக்கு உபசரிணை இருந்தாலும் கூட ஏதோ சுமாராக இருந்தது போல் புடவை எடுத்து கொடுத்தார்கள், வேட்டி எடுத்து கொடுத்தார்கள், இதெல்லாம் சொன்னாரே தவிர அவர்கள் போட்ட மோதிரத்தை பற்றி ஒன்றும் வரவே இல்லை வெளியே. மோதிரம் போடாத தலை தீபாவளியே கிடையாது. ஆக ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறார் ஜெயபிரகாஷ் என்று தெரிகிறது. இருந்தாலும் தலைக்கே தலை தீபாவளி கேள்வி கேட்டது மிக அருமை என்று பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து பவானி அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் மிக அருமை. அவர் திருச்சியிலிருந்து கேன்சர் வந்திருக்கிறார், திருப்பி போய்விடலாமா என்று நினைத்தாராம் வெள்ளையர்களை பார்த்தவுடன். எனக்கு தெரிந்தவரை கேன்சர்ஸ் மக்கள் உங்களிடம் பாசமாக எங்கிருந்து வந்தீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு திரும்ப அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்குள் ஒரு முறையாவது எப்போது திரும்ப இந்தியாவுக்கு செல்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஊர் கேன்சர்ஸ். அவர்களை பார்த்து இவர்களோடு நான் வாழ்வதா, நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னார். மார்கழி மாதத்தில் வந்து கந்தக பூமியில் இருந்து இறங்கிய கதையை மிக அருமையாக சொல்லியிருந்தார். 1999 வந்து இறங்கினேன் என்று பகிர்ந்திருந்தார். மிக அருமை. அனிதா அவர்கள் சொன்னது போல், பவானி அவர்கள் சொன்னது போல், ஒவ்வொரு கேள்விக்கும் இது என்னை கேட்டிருக்க கூடாதா எனும் அளவிற்கு அனைவர் மனதிலும் சிரிப்பை உண்டு செய்த கேள்விகளை கொண்டிருந்தார் வித்யாலட்சுமி அவர்கள். அடுத்து தந்தையாகிய தருணம் பற்றி அஜித்தை கேட்டதும் மிக அருமை. அவர் கை நடுங்கியது என்றார். ஒவ்வொரு தந்தைக்கும் 1000 யூடியூப் வீடியோக்கள் பார்த்திருந்தாலும், வகுப்புகள் சென்று நீங்கள் கேட்டிருந்தாலும், அந்த பொறுப்பு உங்களிடம் வந்து சேரும்போது நடுக்கம் வருவது இயல்பு. உங்களை நம்பி ஒரு உயிர் இந்த பூமியில் வளரப்போகிறது என்பதை நினைத்தாலே நடுக்கம் வரத்தான் செய்யும். அது இயல்புதான், ஒத்துக்கொள்கிறேன். எனக்கும் அந்த நடுக்கம் இருந்தது. இன்றளவும் நடுக்கம் இருக்கிறது என்பது வேறு விஷயம். இருந்தது. அவர் சொன்ன விதத்திலேயே, வார்த்தையிலேயே அவர் சிரிப்பு அவருடைய சிலிர்ப்பு வெளிவந்திருந்தது. 3 தலைமுறைக்கு யாழினி முதல் பெண் எனும் கருத்தை மிக அருமையாக பதிவு செய்திருந்தார். பூர்ண ஜென்மத்து புண்ணியம்தான் இந்த ஜென்மத்தில் பெண் பிறப்பதற்கான ஒரே வழி என்று சொல்வார்கள். அவர் தந்தை பெண் வேண்டும் பெண் வேண்டும், நம் குலத்தில் பெண் இல்லை என்று நினைத்ததால் தான் எனக்கு பெண் பிறந்தது என்று அவர் சொன்னது மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியாகவும் இருந்தது, நளினமாகவும் இருந்தது அந்த விடயம். மிக அருமையான பதிவு அஜித் அவர்களே. அடுத்து அனிதா அவர்கள் முதல் காதலை பற்றி கேட்டவுடன் உண்மை அதிகம் இருந்ததால் அதை குறை சொல்ல எனக்கு ஆசை இல்லை. இருப்பினும் அவர்கள் சொன்ன விதம், நாங்கள் காதலால் திருமணம் செய்து கொண்டோமோ என்னவோ, ஆனால் இந்த சமூகம் எங்களை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது. எங்களை நண்பர்களாகவே இருக்க அனுமதித்திருந்தால் நாங்கள் இன்றளவும் நண்பர்களாகவே இருந்திருப்போம் எனும் கருத்தை நான் ராஜேஷிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்றேனும் ஒரு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு வருமின் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆனால் அவர் பகிர்ந்த விதம் மிக அருமையாக இருந்தது. கணினியியலில் இவர்கள் சேர்ந்ததாக சொல்கிறார்கள். இவர்கள் படிக்க போனார்களா என்றே எனக்கு சந்தேகமா இருக்கிறது. ஏதோ கணக்கு செய்திருக்கிறார்கள். மிக அருமையாக அந்த 3 மாத இடைவெளியை முத்தாய்ப்பாய் சொல்லியிருந்தார் அனிதா அவர்கள். மிக அருமையான பகிர்வு. அடுத்து பாக்யலட்சுமி அவர்களிடம் முதல் திரைப்படத்தை பற்றிய கேள்வி. யாரேனும் முதலாக கணவருடன் திரைப்படம் பார்க்க செல்லும் போது இது வரலாற்று சிறப்புமிக்க படமா அல்லது வெற்றி பெற்ற படமா என்று பார்த்தா போவார்கள். நாங்கள் போன படம் முக்கியமாக இது ஓடாத படமா என்று கேட்டுதான் அந்த படத்திற்கே போவார்கள். படம் கல்யாணமானவுடன் திரைப்படம் போவது நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்யவா போகிறீர்கள்? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். வரலாற்று வெற்றி பெற்ற படம் இல்லை என்று அந்த படத்தை எப்படியாவது நினைவு கூற வேண்டும் என்று திரைப்படத்தின் பெயரை கொண்டு வர முயற்சித்தார். ஆனால் மண்ணை தாண்டி வந்த போது பார்த்த படம் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மண்ணிலிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா பார்த்தது மட்டும் ஞாபகம் இருக்கிறது என்று பகிர்ந்திருந்தார். மிக அருமை. அவர் சொன்ன கருத்திலேயே, நான் எவருக்கும் தலை யாருக்குங்க தலையா இருக்கும், நீங்களே தலை, வீட்டுக்கார தலைவன், உங்களுக்கு நீங்க யாருக்கு விசிறியா இருக்க போறீங்க, நாங்க யாருக்கும் விசிறி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிக அருமையா இருந்தது அவங்களோட பதிவு. அடுத்து
அதற்கு பின் ஆட்களே இல்லையோ, அனைத்தையும் சொல்லிவிட்டேன் போல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மிகச்சிறப்பான, மிக அருமையான பதிவுகளை வெளிக்கொண்டிருந்திருந்தார் தனது நளினமான கேள்வியின் மூலம். நளினம் எனும் வார்த்தையே மிகச்சிறப்பு. தமிழின் சிறப்பு நளினம். நாம் பல ஆங்கில வார்த்தைகளுக்கு இதற்கான தமிழ் வார்த்தை என்னவாக இருக்கும் என்று பலமுறை குழம்பி இருக்கிறோம். ஆனால் நளினம் எனும் தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எக்ஸ்பிசைட் என்று சொல்லலாம். சரியான நளினமான ஒரு ஆங்கில வார்த்தையை உங்களால் பிடிக்க முடியாது. அப்படி தமிழுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பான வார்த்தை நளினம். அந்த நளினமான வார்த்தையை அழகாக பிடித்து இன்றைய அவைக்கு கொண்டிருந்ததற்கும் மிக்க நன்றி. ஒட்டுமொத்தமாக 8 மணிக்கு தலைப்பை போடுங்கள், எவரேனும் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறி அழுது கொண்டிருந்தார் அஜித். ஆனால் 9 மணிக்கு அத்தனை பேரும் ஒருங்கே வந்து 9 மணிக்கு சரியான நேரத்தில் இன்றைய கூட்டம் ஆரம்பித்தது. பல பொறுப்புகளை பவானி அவர்கள் ஏற்று மிகச்சிறப்பாக இன்று அனைத்து பொறுப்புகளையும் எல்லோரும் பூர்த்தி செய்து மிக அருமையாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான பேச்சுக்களும் அதற்கான மதிப்பீடுகளும் மிகச்சிறப்பான கேள்விகளை கொண்ட உடனடி பேச்சும் இன்று அமைந்திருந்தது. இன்றைய 107வது கூட்டம் மிகச்சிறப்பாக நடந்தது என்று பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மெய்நிகர் மேடையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் பாக்யலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி மோகன்ராஜ் அவர்களே. இப்பொழுது இறுதியாக வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அழைத்து விடலாம். இன்று ஏகமனதாக அஜித் அவர்களை திட்டமிட்ட பேச்சிற்கு எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதேபோல் ஜேபி அவர்களை சிறந்த மதிப்பீட்டாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உடனடி பேச்சில் அனிதா அவர்களை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி அனிதா அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். வித்யா அவர்களுக்கு நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் திரைப்படத்தை கேட்கும்போது என்ன கேட்டிருந்தீங்கன்னா என் புருஷனை கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு கதை இருந்தது, சொல்லியிருப்பேன். எங்களுக்கு 2025 திருமணம் நடந்தது. 25லயா? இன்னும் இளமையாவே இருக்கும் நினைப்பு. 5 திருமணம் நடந்தது. ஓகேங்களா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ கஜினி நாங்கள் திருமணம் ஆன உடனேலாம் திரைப்படத்துக்கு போகல. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் ஆயிடுச்சு போகிறதுக்கு. அடுத்து ஊருக்கு வரும்போது அப்போ கஜினி படம் திரையரங்கில் வந்திருந்தது. எங்கள் மதுரையில் 3 திரையரங்குகள் ஒன்றாக இருக்கும். சுகப்பிரியா, மினிப்பிரியா, சிரிப்பிரியான்னு சொல்லிட்டு 3 இருக்கும். அந்த 3 தேட்டருக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் அத்தை நாங்கள் சொல்கிறோம் தேட்டருக்கு லேட் ஆகிடுறோம். அவங்க தான் எங்களை போக சொன்னாங்க. பூ வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி வச்சுட்டு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் வண்டியில் கிளம்பிட்டு இருக்கோம். தேட்டருக்கு போனால் தேட்டரில் மொத்த திரையரங்குக்கான தேட்டரோடைய டிக்கெட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா இந்தியன் பேங்க்ல வேலை பார்த்த மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துருக்கானுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போனால் தேட்டரில் இதே இல்லை, டிக்கெட்டே இல்லை. நானும் இவர் என்னை பார்த்து நான் சொன்னேன் அப்பயே போகலான்னு சொன்னேன். நாங்கள் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து படமே பார்த்ததில்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுதான் முத போகிறோம். உன் கூட வந்தேன். எனக்கு இவர் நல்லாவே தெரியும், பல வருஷம். உன் கூட வரும்போதே எனக்கு தெரியும். இப்படி நான் ஆரம்பிச்சுட்டேன். அங்கே நான் வந்தேன் பத்தியா என்ன சொன்னேன். அவர் உன் கூட வண்டி ஓட்டிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு திரும்பி போனால் அப்பா அம்மா கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்கிறேன். நாங்கள் வேற ஜம்பமாக இதுதான் எங்களுக்கு முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பமாக சொல்லிட்டு வேற கிளம்பி வந்துட்டோம். எங்கள் அப்பா என்னன்னா அங்கேருந்து ஏன்பா டிக்கெட்டு பக்கத்தில் கிடச்சிதா, நல்ல பால்கனியில் கிடச்சிதா, டிக்கெட்டே கிடைக்கல, பால்கனியில் எங்கே கிடைக்கிறது, அப்படியே உட்காந்துருந்தோம். கடைசியில் பார்த்தா யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தெரியாத அவர் வேற கல்யாணத்துக்கு வரல போல, இவங்களாவது கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. ராஜு அவர் எங்கள் மாமனாருக்கு கால் பண்ணி உங்கள் பையன் யாரோ ஒரு பொண்ணு கொடுத்துட்டு சிறப்பு, யாரோ ஒரு பொண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க என் மருமக கூட தான் வந்து. அப்படியா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் இந்தியன் வங்கியில் வேலை பார்க்குறவர் போல. இப்படி ஒரு கழகத்தை உண்டு பண்ணதுனால அவர் வச்சிருந்த 10 டிக்கெட்ல 2 டிக்கெட்டை எங்ககிட்ட கொடுத்து நீங்க போய் உட்காந்து பாருங்கன்னாரு. எங்களுக்கு பயம். இவர் வேற ஏற்கனவே எங்க மாமனார் அதுக்குள்ள கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ராஜேஷோட அப்பா என்ன சொல்றாரு, ஏம்மா இப்படி சொன்னாருமா, நீங்கள் 2 பேரும் என்ன நீங்கள் கல்யாணம் எனக்கு தாலி கூடயே தெரியாத மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிருக்க அப்படின்னு. நான் சேலை தான் கட்டிட்டு போயிருக்கேன், அதுவும் மஞ்சள் கயிறு இன்னும் காய கூட இல்லை. அந்த இவங்க இதில் கழுத்தில் அந்த செயின் தான் போடுவாங்க. அதனால ஏன்பா நீங்கள் மஞ்சள் கயிறு இல்லாதனால தான் தெரியல போல அப்படின்னு.
அன்னைக்கு இவர் கேட்குறாரு, யாரோ எவரோ குடுக்குறாங்க. இவருக்கு அவங்க அப்பாவுடைய நண்பர்ன்னு தெரியல. நம்ம எப்படி உள்ள போய் உட்கார்றது? எவன் குடுத்தான்னு தெரியல. எதையாவது வேற ஏதாவது அதுக்கு பாப்கார்ன் வேற கையில குடுத்துட்டு போறாரு. இதுல ஏதாவது இருந்துருச்சுன்னா இவர் ரொம்ப அதீதமா கடைசில நாங்க பயந்து பயந்து கஜினி படம் பார்த்தோம். அது எங்களால வாழ்க்கையில மறக்க ரூ. 10 செலவு இல்லாம கஜினி படம் பார்த்துட்டு வந்த ஒரே மக்கள் நாங்களா தான் இருப்போம். வித்யா கேட்டோனே எனக்கு இந்த கேள்வி மட்டும் வந்தது. நான் ராஜேஷ் இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்தலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் கழுவி ஊத்திட்டேன் நான். நன்றிங்க. என்ன அதனால வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக எல்லோருக்குமே நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். சிறந்த பேச்சாளராக எல்லாருமே இருந்தாங்க. வித்யா, நீங்க நேரம் இருப்பதால் மகேந்திரன் கூட ஒரு கேள்வி கேட்கலாம் வித்யா. ஏனால் மகேந்திரன் வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய சிறப்பான பணியை நீங்கள் மகேந்திரனுக்கும் தொடரலாம். உங்களுக்கு கேள்வி இருப்பின் அவர் பேச விரும்பினார். மகேந்திரன் பதில் சொல்கிறீர்களா? நிச்சயமா ஏதோ பெரிய சம்பவம் நடந்த மாதிரி தெரியுது. நான் தான் மிஸ் பண்ண. நன்றிங்க அனிதா. இன்றைய தலைப்பு முதலாக என்ற தலைப்பில் சில கேள்விகளை கேட்டேன். நளினமான கேள்விகள். சரி, அவருக்கும் அந்த வில்லங்கமான கேள்வியை கேட்போமா? எந்த கேள்வியை வேணாலும் கேட்கலாம். அவருக்கு தான் எதுவுமே தெரியாது. நீங்க சோதனை எலியாக உங்களை நாங்கள் பாவித்துக் கொண்டு நீங்கள் தைரியமாக பகிர விரும்பும் உங்களுடைய முதல் காதலை பற்றி பேசலாம். எனக்கு காதல் திருமணம் தான். ஏற்கனவே தெரிஞ்சுதானே கேக்குறோம். பல ஆண்டுகளா தெரிந்த ஒரு தோழி. முதல் காதல் அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த வருஷம் 16 டைம்ல வந்து அதாவது நான் சொல்றது காதல் திருமணம் அப்படிங்கிறதுலாம் நீங்க காதல் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸோ காதல் திருமணம் வந்து ஒரு நிச்சயமா நாங்களே வந்து நினைச்சு சிரிச்சுப்போம். நம்மளாம் வந்து மேரேஜ் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவாக தான் இருந்தது. அப்புறம் அந்த சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி ஒருத்தரை விட்டு ஒருத்தங்க நிச்சயமா இருக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா நான் இன்னொரு நாட்டுக்கு சிங்கப்பூர் போற மாதிரியான ஒரு சூழல் அப்போதுக்கு வந்தது. அப்போ அதாவது அவர்கள் முதல்ல சொன்னதா சொல்லுவாங்க. ஆனா நான் தான் சொல்ல வச்சிருக்கேன். நான் உள்ள இருந்து தானே அவங்கள சொல்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் தான் அந்த கிரெடிட் எப்பவுமே எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த மாதிரி அதுக்கு வந்து பெரிய செயல் திட்டம்லாம் போட்டு அது வந்து 2 பக்கமும் வந்து சரியா வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் அதே போல அம்மா அப்பாவுடைய அனுமதியோட தான் நடக்கணும். ஓடி போயெல்லாம் திருமணம் பண்ணிக்க கூடாது. அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு நாங்கே வச்சுக்கிட்டு ஒரு முறை அப்படியே இஸ்கான் கோயிலுக்கு முன்னாடி பெங்களூர்ல அங்க உட்கார்ந்து திட்டமிட்டோம். அது ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா. அப்புறம் டேய், ஒரு லவ்வுக்கு எஸ் சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பிளானா அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. அது மாதிரி அந்த அனுபவம் நிறைய சுவாரஸ்யமான பல இது இருக்கு அதுல. ஆனாலும் நன்றி இந்த பழைய நினைவுகளை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்ததுக்கு. தெரியல, கேள்விக்கு சரியா சொன்னான்னு தெரியல. நன்றி. அருமை மகேந்திரன். நளினமாக உங்களுடைய பதிலை வெளிக்கொண்டு வந்தீர்கள். அதுவும் நானே உள்ளிருந்து சொன்னேன் என்று உங்களுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பேச்சில் ஒரு நளினத்தை கொண்டு வந்து சொல்வன்மையுடன் சிறந்த முறையில் பதிலளித்தீர்கள். நன்றி. நெறியாளருக்கு மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி. இப்பொழுது நாம் கூட்டத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நான் இப்பொழுது மெய்நிகர் மேடையை தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யா. இந்த கூட்டம் நடக்குமோ நடக்காதோ என்று 7 மணி வரை எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் எதையுமே தள்ளி போடக்கூடாது, கண்டிப்பாக முயன்றால் நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்று கூட்டம் நல்ல முறையாக நடந்தது. வந்த அனைவருக்கும் சிறப்பு நன்றிகள். மீண்டும் கூட்டத்தை அடுத்த கூட்டம் வரை ஒற்றி வைக்கிறேன். நன்றி.